அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மாணவர்களுக்கு குருஜி ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம பஞ்சபட்சி சாஸ்திரம் வாயிலாக இணைந்திருக்கிறோம். கடந்த பாடத்திலே பஞ்சபட்சிகள் எவை எவை, எதற்காக இந்த பஞ்சபட்சிகள் நம் முன்னோர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பஞ்சபட்சிகளுக்கும் நம் இறைவன் இறைவிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிற தொடர்புகள் என்ன, மனிதர்களுக்கும் இந்த பஞ்சபட்சிகளுக்குமான தொடர்புகள் என்னவாக இருக்கிறது, இந்த பஞ்சபட்சிகளினுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் மிக தெளிவாக கற்றறிந்திருக்கிறோம். முதல்ல பஞ்சபட்சிகள் எவை எவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வள்ளூர் முதல் பஞ்சபட்சியாக இருக்கிறது, அடுத்து ஆந்தை இரண்டாவது பஞ்சபட்சியாக இருக்கிறது, மூன்றாவது காகம் பஞ்சபட்சியாக இருக்கிறது, நான்காவது சேவல் பஞ்சபட்சியாக இருக்கிறது, ஐந்தாவது மயில் பஞ்சபட்சியாக இருக்கிறது. அப்போ இந்த பஞ்சபட்சிகள் என்பது மக்களோடும் மனிதர்களோடும் இறை சக்திகளோடும் இறைவன் இறைவிகளோடும் மிக நெருங்கிய தொடர்புடையதாக உள்ளது என்பதை நம் முன்னோர்கள் அறிந்து இந்த பஞ்சபட்சிகளை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பஞ்சபூதங்களுக்கு வழங்கினார்கள். அப்போ இந்த பஞ்சபட்சிகளினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது பஞ்சபட்சியினுடைய செயல் அல்ல, பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடாக உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லா நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். அதே நேரத்தில் இந்த பஞ்சபட்சிகளினுடைய இயக்கத்தை எடுத்து பார்த்தோம்னா, செயல்பாடுகளை ஆய்வு செய்தோம்னா, இந்த பஞ்சபட்சிகள் அனைத்துமே வளர்பிறை காலங்களில் ஒரு விதமான பஞ்சபூத தத்துவத்திலும், தேய்பிறை காலங்களில் அதற்கு நேர் எதிரிடையான மாறுபட்ட பஞ்சபூத தத்துவத்திலும் இயங்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. ஏன் இந்த தன்மை வந்துச்சு அந்த பஞ்சபட்சிகளுக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சோம்னா, அதுக்கு சந்திரனுடைய இயக்கம் மிக முக்கிய காரணியாக அமைந்திருக்கிறது. இந்த சந்திரன் என்ற பூமியினுடைய துணைக்கோள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வரக்கூடிய இந்த சுற்றுவட்ட பாதையிலே இரண்டு விதமான முக்கியமான மாறுபட்ட சக்திகளை வெளியிடுகிறது. இந்த சந்திரன் வளர்பிறை காலங்களில் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே வேறு விதமான சக்தியையும் காஸ்மிக் வேவ்ஸையும், அதே நேரத்தில் தேய்பிறையில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்திலே மாறுபட்ட பஞ்சபூத தத்துவ சக்திகளையும்
காஸ்மிக் வேவ்ஸையும் பூமிக்கு செலுத்துவதாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த மாறுபட்ட சந்திரனுடைய சக்திகள் தான் பஞ்சபூதங்களில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த நிலையை சூட்சமமாக கொண்டு நம் முன்னோர்கள் இந்த பஞ்சபூதங்களை பஞ்ச பட்சிகளுக்கு வழங்கி இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்ற அற்புதமான சாஸ்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்த்தோம். இதுல வரிசை கிரமமா வரும் பொழுது முதல்ல நம்ம எடுத்து பார்த்த பஞ்சபட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளூர். இந்த வள்ளூர் அப்படிங்கிறது திருமாலின் வாகனமான ஒரு இனத்தை கொண்டதாகவும் இயற்கையோடு அதீத சக்தியோடு தொடர்பு கொண்ட ஒரு பட்சியாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் கண்டறிந்திருந்தோம். இந்த வள்ளூர் வளர்பிறை காலங்களில் நெருப்பு தத்துவத்தில் இயங்குவதாக அமைந்திருந்தது. அப்ப ஒருவர் வளர்பிறையில் பிறந்திருக்கிறார், அவருடைய பட்சியானது வள்ளூராக அமைந்திருக்கிறது என்றால் அந்த மனிதருடைய எண்ணங்கள், செயல்கள், மாற்றங்கள் இவை அனைத்துமே நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடிய தன்மையை பெற்றதாக அமைந்திருக்கும். நெருப்பு தத்துவம் அப்படின்னா என்ன? நெருப்பு கிரகங்களான சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களை போன்ற குணாதிசயங்களையும் இயக்கங்களையும் செயல்பாடுகளையும் தன்மைகளையும் அந்த நபர் பெற்றிருப்பார். அப்போ இந்த வள்ளூர் வளர்பிறையில் எவ்வாறு எந்த தன்மையில் இயங்குகிறதுங்கிறத நீங்க மனதளவில் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த வள்ளூர் பட்சியானது வளர்பிறை காலங்களில் நெருப்பு தத்துவத்தில் இயங்குவதாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேய்பிறை காலங்களில் இதே வள்ளூரானது என்ன விதமான பஞ்சபூத தத்துவத்தில் இயங்குகிறது என்று பார்த்தோமானால் நெருப்பு தத்துவத்திற்கு நேர் எதிரிடையான மிகவும் பகையான மண் தத்துவத்தில் நிலத்தத்துவத்தில் இதே வள்ளூர் இயங்குகிறது. அப்போ ஒருவர் வள்ளூரை தன்னுடைய பட்சியாக கொண்டிருந்த போதிலும் அவர் தேய்பிறையில் பிறந்திருந்தாள், தேய்பிறை வள்ளூரை தன்னுடைய பட்சியாக கொண்டிருந்தாள், அவருடைய குணாதிசயங்களும் செயல்பாடுகளும் மாற்றங்களும் நிலத்தத்துவத்தை கொண்டிருப்பதாக அமையும். அதாவது சனி மற்றும் செவ்வாயை போன்ற ஒரு இயக்கத்தை கொண்டவராக அந்த ஜாதகர் அமைந்திருப்பார், அதனுடைய செயல்பாடுகளை பெற்றிருப்பார், தன்மைகளை கொண்டிருப்பார் என்பதை நாம் உறுதியாக எடுத்துரைக்க முடியும். அப்ப மேற்கண்ட விஷயமானது வள்ளூர் பட்சிக்கான சூட்சமமாக அமைந்திருக்கிறது. அடுத்த பட்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்தையாக இருக்கிறது. அடுத்த பட்சி ஆந்தையாக இருக்கிறது. பஞ்சபட்சியில அடுத்து வரக்கூடிய பட்சியானது ஆந்தையாக இருக்கிறது. இந்த ஆந்தை என்ற பட்சியும் இறைவனோடு இறைவியோடு தொடர்பு கொண்டதாகவும் திருமகளோடு தொடர்பு கொண்டதாகவும் அதீதமான இயற்கை சக்தியை பெற்றிருக்கக்கூடியதாகவும் மக்களோடு தொடர்புடையதாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆந்தை என்ற ஒரு பட்சியானது வளர்பிறை காலங்களில் என்ன தத்துவத்தில் இயங்குகிறது, தேய்பிறை காலங்களில் என்ன தத்துவத்தில் இயங்குகிறது போன்றவற்றை மிக தெளிவாக நாம் சென்ற வகுப்பில் படுத்தோம். இப்போ ஒரு கிளான்ஸுக்கு பார்க்கவிருக்கிறோம். இந்த ஆந்தை என்ற பட்சியானது வளர்பிறை காலங்களில் சுக்லபட்ச காலங்களில் காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு பட்சியாக வலம் வருகிறது. அப்போ வளர்பிறை ஆந்தையை எவர் ஒருவர் தன்னுடைய பட்சியாக கொண்டிருக்கிறாரோ அவருடைய உடல் வாகு, எண்ணங்கள், செயல்பாடுகள்,
தன்மைகள், குணாதிசயங்கள் இவை எல்லாமே காற்று தத்துவத்தில் இயங்குவதாக அமைந்திருக்கிறது. அப்ப காற்று தத்துவம் அப்படின்னா என்ன? புதன் மற்றும் சனி கிரகங்களை போன்ற தன்மைகளில் இயங்கக்கூடியவர்களாக இந்த வளர்பிறை ஆந்தையை தன் பட்சியாக கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த வளர்பிறை ஆந்தையானது காற்று தத்துவத்தில் இயங்குவதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆந்தையானது தேய்பிறை காலங்களில், கிருஷ்ணபட்ச காலங்களில் நீர் தத்துவத்தில் இயங்குவதாக அமைந்திருக்கிறது. அப்போ காற்றுக்கு நேர் எதிரடையான பகையான ஒரு தத்துவம் என்ன? பஞ்சபூத தத்துவம்னு பார்த்தீங்கன்னா நீர் தத்துவமாக இருக்கிறது. அப்போ இந்த நீரானது தேய்பிறை ஆந்தையை எவர் ஒருவர் பெற்றிருக்கிறாரோ அவருடைய இயக்கத்திற்கும் செயல்பாடுகளுக்கும் குணாதிசயங்களுக்கும் காரணமாக அமைகிற பஞ்சபூதமாக அமைந்திருக்கிறது. அப்ப அவருடைய குணாதிசயங்கள் செயல்பாடுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் மற்றும் சுக்கிரனை போன்ற செயல்பாடுகளையும் குணாதிசயங்களையும் தன்மைகளையும் தேய்பிறையில் ஆந்தையை தன்னுடைய பட்சியாக பெற்றிருப்பவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளாகவும் தன்மைகளாகவும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த வகுப்பில் மிக தெளிவாக கற்றறிந்திருக்கிறோம். ஏன்னா இந்த சூட்சமங்கள், இந்த நிலைகள் உங்களுக்கு நன்றாக பதிய வேண்டும். அப்பதான் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நாம சரியாக எடுத்து கையாள முடியும். அப்போ வள்ளுவரை பார்த்திருக்கிறோம். அது வளர்பிறை காலங்களில் எவ்வாறு இயங்குகிறது, தேய்பிறை காலங்களில் எவ்வாறு இயங்குகிறது என்பதை பார்த்திருக்கிறோம். ஆந்தை என்ற பஞ்சபட்சியை அடுத்தபடியாக வளர்பிறை காலங்களில் எவ்வாறு இயங்குகிறது, தேய்பிறை காலங்களில் எவ்வாறு இயங்குகிறது என்பதை கண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக வரக்கூடிய பஞ்சபட்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோழியாக இருக்கிறது. இந்த கோழி என்ற பஞ்சபட்சியானது வளர்பிறை காலங்களில் என்ன விதமான பஞ்சபூத தத்துவத்தில் இயங்குவதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் கிருஷ்ணபட்சம் என்று அழைக்கக்கூடிய தேய்பிறை காலங்களில் என்ன விதமான பஞ்சபூதத்தில் இயங்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, வளர்பிறை கோழியை தன் பட்சியாக கொண்டவர்கள் செயல்பாடுகளும் எண்ணங்களும் இயக்கங்களும் தன்மைகளும் என்னவாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேய்பிறை கோழியை தன்னுடைய பட்சியாக கொண்டவர்களினுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், இயக்கங்கள், தன்மைகள், மாற்றங்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து படிக்கவிருக்கிறோம். அப்போ இந்த வளர்பிறை என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிலபட்சத்தில் கோழியானது நீர் தத்துவத்தில் இயங்குவதாக அமைந்திருக்கிறது. அப்ப வளர்பிறையில கோழி என்ற பஞ்சபட்சியானது நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு, நீர் பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அப்போ நீர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரினுடைய குணாதிசயம், செயல்பாடுகள், தன்மைகள் ஆகியவற்றை இந்த வளர்பிறை கோழியை தன் பட்சியாக கொண்டவர்கள் பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறதா இதனுடைய சூட்சமமாக அமைந்திருக்கிறது. அப்ப அவங்களுடைய குணாதிசயங்கள், உருவமைப்பு, செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் கிரகங்களான சந்திரன் மற்றும் சுக்கிரனை போன்ற குணாதிசயங்களையும் தன்மைகளையும் செயல்பாடுகளையும் உருவ அமைப்பையும் இந்த நபர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்போ அந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்களை கவரக்கூடிய நல்ல கவர்ச்சியான தோற்றம்,
எந்த நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மை, உல்லாச வாழ்க்கையில் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நிலை, மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தோற்றம், மற்றவர்களை தன் பேச்சாலும் செயலாலும் கவரக்கூடிய ஒரு நிலை, இருந்த போதிலும் ஏதேனும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய மனோநிலை, எந்த ஒரு முடிவிற்கும் சரியாக வர முடியாத நிலை, மற்றவர்களுக்கு புத்திமதி கூறி வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் இருந்தாலும் இவர்களுக்கென்று ஒரு சில பிரச்சனைகள் வரும் பொழுது முடிவெடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய நிலைகளை பெற்றவர்களாக இவர்கள் அமைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதீதமான சுறுசுறுப்புடன் இயங்கக்கூடியவர்களாகவும், மற்றவர்களுக்காக இரக்கம் காட்டக்கூடியவர்களாகவும், மற்றவர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாகவும் இந்த வளர்பிறை கோழியை தன் பட்சியாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் எல்லோருமே எந்த தன்மையில் இயங்குகிறார்கள் என்றால் சந்திரன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்களுடைய குணாதிசயத்திலும் செயல்பாடுகளிலும் உருவ அமைப்பையும் பெற்றிருப்பவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அப்போ எவரொருவர் வளர்பிறை கோழியை தன்னுடைய பட்சியாக பெற்றிருக்காரோ அவருடைய தன்மைகள் செயல்பாடுகள் நீர் தத்துவத்தில் இயங்குவதாக இருக்கிறது. அதே நேரத்திலே இதே கோழியானது கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிறை காலங்களில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் தத்துவத்திற்கு நேர் எதிரடையான, நீர் தத்துவத்திற்கு பகையாக விளங்குகிற, பஞ்சபூதமாக இருக்கிற காற்று தத்துவத்தில் தேய்பிறை கோழி பட்சியானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப எவரேனும் தேய்பிறை கோழியை தன்னுடைய பட்சியாக பெற்றிருந்தால் அவர்கள் செயல்பாடுகள், எண்ண ஓட்டங்கள், மாற்றங்கள், நடவடிக்கைகள் இவை அனைத்துமே காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். அப்ப காற்று தத்துவம்னா எப்படி இயங்கும், என்ன மாதிரி நிலையை பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று கிரகங்களான வாயு கிரகங்களான புதன் மற்றும் சனி கிரகத்தினுடைய செயல்பாடுகளையும் தன்மைகளையும் நடவடிக்கைகளையும் குணாதிசயங்களையும் உருவ அமைப்புகளையும் இந்த காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய நபர்கள் பெற்றிருப்பார்கள். தேய்பிறை கோழியை தன்னுடைய பட்சியாக பெற்றிருப்பவர்கள் பெற்றிருப்பார்கள். அப்ப என்ன மாதிரியான குணாதிசயங்கள் அப்படின்னா, சிந்திக்கக்கூடிய திறன் மிக்கவர்களாகவும், புத்திசாலிகளாகவும், சுயநலமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும், எவ்விதத்திலும் தான் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற திண்ணம் படைத்தவர்களாகவும், உழைக்காமல் நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும், எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உல்லாசமாக வாழ்க்கை வாழக்கூடியவர்களாகவும், மற்றவர்களுடைய தூண்டுதல்களை அடிப்படையாக கொண்டு முன்னேற்றம் பெறுபவர்களாகவும், கடுமையான உழைப்பாளிகளாகவும் அமைந்திருக்கிறார்கள். அப்போ எவரெல்லாம் இந்த தேய்பிறை கோழியை தன்னுடைய பட்சியாக பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், தன்மைகள் இவை அனைத்துமே காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அப்போ வளர்பிறையில, சுக்லபட்சத்தில, பூர்வபட்சத்தில கோழி அப்படிங்கிற பஞ்சபட்சியானது நீர் தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் தேய்பிறைகளில் கிருஷ்ணபட்சத்தில் ஒருவர் கோழியை தன் பட்சியாக பெற்றிருக்கும் பட்சத்தில், அல்லது கோழி என்ற பஞ்சபட்சியானது நீர் தத்துவத்திற்கு நேர் எதிரிடையான தத்துவமாக இருக்கிற காற்று தத்துவத்தில் இயங்குகிறது.
புரியுதுங்களா? அப்போ எவர் ஒருவர் கோழியை பட்சியாக பெற்றிருந்தாலும் அந்த கோழியானது வளர்பிறை கோழியாக இருக்கிறதா அல்லது தேய்பிறை கோழியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கட்டாயம் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் வளர்பிறை கோழி என்ற பஞ்சபட்சியானது இயக்கத்தை வேறு விதமாகவும், தேய்பிறை கோழி என்கிற பஞ்சபட்சியானது இயக்கத்தையும் தன்மைகளையும் வேறு விதமாகவும் பெற்றிருக்கிறது. அப்போ ஒருவர் பஞ்சபட்சி எந்த பஞ்சபட்சியை பெற்றிருக்கிறார் என்பதை விட எந்த பட்சத்தில் தேய்பிறையிலா வளர்பிறையிலா எந்த விதமான தன்மையை பஞ்சபூத தன்மையை பெற்றிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. வளர்பிறையா இருக்கும் பட்சத்துல அதனுடைய பஞ்சபூதம் வேற, தேய்பிறையா இருக்கும் பட்சத்துல அதனுடைய பஞ்சபூதம் வேற. அப்ப அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் நீங்க ஆய்வுகளுக்குள்ளேயே உள்ள போகணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. வள்ளூரு அப்படிங்கிற பஞ்சபட்சியானது வளர்பிறை காலங்களில் நெருப்பு தத்துவத்தில் இயங்குகிறது. அதே வள்ளூரு தேய்பிறை காலங்களில் நெருப்பிற்கு நேர் எதிரடையான பகையாக விளங்குகிற நிலத்தத்துவத்தில் மண் தத்துவத்தில் இயங்குகிறது. ஆந்தை என்ற பஞ்சபட்சியானது வளர்பிறை காலங்கள்ல காற்று தத்துவத்தில் இயங்குவதாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த காற்று பஞ்சபூதத்திற்கு நேர் எதிரடையான பகையாக விளங்குகிற தத்துவமாக இருக்கிற நீர் தத்துவத்தில் தேய்பிறை ஆந்தையானது இயங்க ஆரம்பித்தது. அதே போல கோழி என்ற பஞ்சபட்சியானது வளர்பிறை காலங்களில் நீர் என்ற பஞ்சபூதத்தில் இயங்கக்கூடிய தன்மையை பெற்றிருந்தது. அதே நேரத்தில் அதே பஞ்சபட்சியான கோழி தேய்பிறை காலங்களில் நீருக்கு நேர் எதிரடையான காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறத நாம கட்டாயம் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த பஞ்சபட்சி என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா காகம். இந்த காகத்தினுடைய செயல்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இந்த காகத்திற்கும் இரண்டு விதமான இயக்கங்கள் இருக்கிறது. வளர்பிறை காலங்களில் ஒரு விதமான பஞ்சபட்சியிலும் தேய்பிறை காலங்களில் மற்றொரு விதமான பஞ்சபட்சியிலும் பஞ்சபூத தத்துவத்திலும் இயங்கக்கூடிய தன்மையை இந்த காகம் பெற்றிருக்கிறது. இந்த காகத்தை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தீர்களானாலும் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாகவும் பித்ருக்களோடு தொடர்புடையதாகவும் அபூர்வ சக்திகளை பெற்றதாகவும் அன்றாட வாழ்க்கையில் மக்களோடு தொடர்புடைய ஒரு பஞ்சபட்சியாகவும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்திருந்தோம். ஆகையினாலதான் இந்த காகம் என்ற பஞ்சபட்சியை இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அப்ப இந்த காகம் என்ற பஞ்சபட்சியானது வளர்பிறை காலங்களில், சுக்கிலபட்ச காலங்களில், பூர்வபட்ச காலங்களில் நில தத்துவத்தில் இயங்கக்கூடிய தன்மையை பெற்றதாக இருக்கிறது. அதாவது வளர்பிறை காலங்கள்ல காகம் என்ற பஞ்சபட்சியானது நில பஞ்சபூதத்தில், மண் பஞ்சபூதத்தில் இயங்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றதாக அமைந்திருக்கிறது. நில பஞ்சபூதம் அப்படின்னா என்னது? செவ்வாய் மற்றும் சனி கிரகங்களை போன்ற இயக்கங்களையும் தன்மைகளையும் பெற்றதாக அமைந்திருக்கிறது. அப்ப உங்களிடம் ஆலோசனை கேட்க வருபவர் என்ன பட்சின்னு பாக்குறீங்க? அவருடைய பட்சி காகமாக இருக்கிறது. அந்த காகமாக இருந்த போதிலும் அவருடைய பட்சி வளர்பிறை காகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்யும் பொழுது அந்த வளர்பிறை காகமானது அவருக்கு நிலத்தத்துவத்தில், மண் தத்துவத்தில் இயங்கி அவருடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள், குணாதிசயங்கள், உருவ அமைப்பு, செயல்பாடுகள், உடல் வாகு ஆகிய அனைத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்து உள்வாங்கி அவருடைய குணாதிசயத்தை நாம் பலன்களாக வெளிப்படுத்த வேண்டும். அப்ப எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் என்றாலே பொறுமை, பொறுமையான
நிதானமாக செயலாற்றக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார். எந்த ஒன்றிற்கும் கலங்காமல், தான் எடுத்த முடிவுகளில் மாற்றத்தை பெறாமல், தெளிவாக, பொறுமையாக, நிதானமாக இயங்கக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள். அதே நேரத்தில் மந்தத்தன்மை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். தன்னை எளிதில் மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். பொறுமைசாலிகளாக இருக்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படாமல், தூண்டுதலும் ஏற்படாமல் இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதே இல்லை. எந்த ஒரு காரியத்தை இவர்கள் ஆற்ற வேண்டும் என்றாலும் ஒருவர் பின்னாடி இருந்து தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும், கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட சூழல் இருக்கும்போது மட்டுமே இவர்கள் தன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்துவார்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் பின்வாங்காதவர்களாக, முடிந்தவரை முயன்று உழைத்து அந்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இந்த நிலத்தத்துவத்தில் இயங்கக்கூடியவர்கள் அமைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காகம் என்ற ஒரு பஞ்சபட்சியை வளர்பிறையில் பெற்றவர்கள் நிலத்தத்துவத்தில் இயங்கக்கூடிய தன்மைகளையும் செயல்பாடுகளையும் பெற்றவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள், உருவமைப்பு அனைத்துமே நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அமையப்பெற்றதாக இருக்கும். அப்போ தேய்பிறை காலங்கள்ல, கிருஷ்ணபட்ச காலங்கள்ல இந்த காகத்தினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, காகத்தினுடைய பஞ்சபூதம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவா நாம கண்டறிய வேண்டும். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல, கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை காலங்களில், அமரபட்ச காலங்களில் இந்த காகத்திற்கு நிலத்தத்துவத்திற்கு நேர் எதிரடையான, என வளர்பிறையில் நிலத்தத்துவத்தில் இயங்குது இல்லையா, அதுக்கு நேர் எதிரடையான பகையாக விளங்கக்கூடிய தத்துவமாக இருக்கிற நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடியதாக இந்த காகம் அமைந்திருக்கிறது. காகம் என்ற பஞ்சபட்சியானது அமரபட்சத்திலே, கிருஷ்ணபட்சத்திலே, தேய்பிறையிலே என்னவாக இயங்குகிறது? நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடிய தன்மையை பெற்றதாக அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறத நீங்கள் வெகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது நிலத்தத்துவத்திற்கு நேர் எதிரடையான தன்மை பெற்றிருக்கிறது, பகையாக அமைந்திருக்கிறது. அப்ப நம்ம எப்போதுமே ஆய்வு செய்வது போல நெருப்பு தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் சூரியனுடைய கிரகங்களை போல தன்மையை பெற்றதாக அமைந்திருக்கிறது. அப்ப எவர் ஒருவர் தேய்பிறை காகத்தை தன்னுடைய பட்சியாக பெற்றிருக்கிறாரோ அவர் யாரை போல செயல்படுவார்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தை போல செயலாற்றுவார்கள். அப்ப இந்த நெருப்பு பஞ்சபூதமானது அந்த நபருடைய செயல்பாடுகள், எண்ண ஓட்டங்கள், மாற்றங்கள், இயக்கங்கள், உருவ அமைப்பு, உடல் அமைப்பு என அத்துணை விதமான நிலைகளிலுமே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நெருப்பு தத்துவமானது எவ்வாறு தானும் எரிந்து மற்றவர்களையும் எரித்து கட்டுப்படுத்த முடியாத நிலையை பெற்றிருக்கிறதோ அதே போல இந்த நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடிய நபர்கள் தனக்கு தேவையோ இல்லையோ, தன்னால் முடியுமோ முடியாதோ, எந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த காரியத்தை தான் உழைத்து தன்னோடு இணைந்திருக்கிறவர்களையும் கஷ்டப்படுத்தி கடுமையாக உழைத்து ஒரு காரியத்தை சாதிப்பார்கள். ஆனாலும் அந்த சாதனைக்கு பின்னே இருக்கக்கூடிய நன்மைகளை அவர்களால் அனுபவிக்க முடியாது. தான் எடுத்ததே செயல், தான் சொன்னதே வார்த்தை, அதிலிருந்து எவ்விதத்திலும் மாறாதவர்களாக இருக்கிறார்கள்.
தர்க்கம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என்று வாதிடக்கூடிய மூர்க்க குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். நினைத்ததை எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சாதித்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு தலை வணங்காதவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் இவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் மிக்கவர்களாக, மூர்க்க குணமிக்கவர்களாக இவர்கள் அமைந்திருக்கிறார்கள். சுயநலமாக தன்னுடைய சுயநலத்திற்காக வாழக்கூடியவர்களாகவும், அதனால் மற்றவர்கள் வருத்தப்படுவார்களே, அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுமே என்ற நிலைகளில் சிந்திக்காதவர்களாகவும் இந்த நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடிய தேய்பிறை காகத்தை பட்சியாக பெற்றவர்கள் தன்னுடைய வாழ்வியலாக பெற்றிருக்கிறார்கள். அப்போ எவரொருவர் தேய்பிறை காகத்தை தன்னுடைய பட்சியாக பெற்றிருக்கிறாரோ அவர் வாழ்வியலில் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய உடல் அமைப்பையும் குணாதிசயங்களையும் செயல்பாடுகளையும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்து அவருக்கு நாம் பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். அப்போ நிச்சயமா ஒவ்வொரு பட்சியும் வளர்பிறையில் எந்த தத்துவத்தில் இயங்குகிறது, தேய்பிறையில் என்ன தத்துவத்தில் இயங்குகிறது அப்படிங்கிற இந்த சூட்சமங்களை நீங்கள் மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பதிய வைக்கும் பொழுதுதான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை உங்களால் மிக எளிமையாக கையாள முடியும் அப்படிங்கிறத நீங்க கவனமாக புரிந்து கொள்ளும். அடுத்தபடியாக நம்ம பஞ்சபட்சிகளை எடுத்து ஆய்வு செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பஞ்சபட்சியானது மயிலாக அமைந்திருக்கிறது. இந்த மயில் என்பது முருகப்பெருமானினுடைய வாகனமாக இருக்கிறது. இயற்கையில் இருக்கக்கூடிய சக்தியோடு அதீதமான தொடர்பு பெற்றதாக இருக்கிறது. மழையை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது. வான்வெளியோடு அதீதமான தொடர்பு பெற்றதாக இந்த மயில் அப்படிங்கிற ஒரு பறவையானது அமைந்திருக்கிறது. ஆகையினாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த மயில் அப்படிங்கிற ஒரு பட்சியை எடுத்து பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் நமக்காக வழங்கி இருக்கிறார்கள். மயில் என்பது ஒரு சுப பறவையாகவும் முருகனினுடைய வாகனமாகவும் பஞ்ச பூதங்களில் மிக முக்கியமான பங்கை வகுக்கக்கூடியதாகவும் இந்த மயில் வழங்கப்படுகிறது. இந்த மயில் அப்படிங்கிற பட்சியானது அதீதமாக பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடியதாக, பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுக்கக்கூடியதாக, பிரபஞ்ச சக்தியால் இயங்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனாலதான் இந்த மயில் அப்படிங்கிற பட்சியை நம் முன்னோர்கள் வளர்பிறை காலங்களிலும் தேய்பிறை காலங்களிலும் இந்த பஞ்சபூதங்களுக்கு வழங்கி பஞ்சபட்சி சாஸ்திரத்தை தொகுத்திருக்கிறார்கள். வளர்பிறை என்று அழைக்கக்கூடிய, சுக்லபட்சம் என்று அழைக்கக்கூடிய பூர்வபட்சத்திலே இந்த மயில் அப்படிங்கிற பஞ்சபட்சியானது ஆகாய தத்துவத்தில் இயங்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய 4 பூதங்களுமே நாம் வாழுகிற இந்த பூமியை அடிப்படையாக கொண்டு வான்வெளி அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆகாய தத்துவம் என்ற பஞ்சபூத தத்துவமானது அத்துணை விதமான 4 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி இயக்கக்கூடிய தன்மையை பெற்றதாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமில்ல, இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற 4 விதமான பஞ்சபூதங்களும் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதனால் மாறுது? சந்திரனுடைய
இயக்கத்தின் மூலமாக சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும்போது இரு வேறு விதமான காஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகளை வெளியிடுகிறது. வளர்பிறை காலங்களில் ஒரு விதமான சக்தியையும் தேய்பிறை காலங்களில் வேறு விதமான சக்தியையும் வெளிவிடுகிறது. அதன் அடிப்படையில் மற்ற 4 விதமான பஞ்சபூதங்களிலும் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் படித்து வந்திருக்கிறோம். ஆனா இந்த சந்திரனுடைய இந்த இயக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த சக்தியால் வான்வெளியை மாற்றி அமைக்க முடியுமா? வான்வெளி என்பது பரந்த வெளியாக இருக்கிறது, பால்வெளி மண்டலமாக இருக்கிறது, கேலக்சின்னு அழைக்கப்படுகிறது. அங்கதான் கொடான கோடி கணக்கான நட்சத்திரங்களும் சூரிய குடும்பமும் கோள்களும் எரிக்கற்களும் அதீதமாக விரவி கிடக்கிறது. இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத பேருண்மைகள் 99% நிறைந்தது வான்வெளி மண்டலமாக அமைந்திருக்கிறது. அந்த வான்வெளி மண்டலத்தை சந்திரன் என்ற ஒரு சிறிய துணைக்கோளானது தன்னுடைய இயக்கத்தால் மாற்றி அமைக்க முடியுமான முடியாது. ஒரு தூசு போல சந்திரன் என்ற துணைக்கோளானது வான்வெளியில் ஒரு தூசு போல அமைந்திருக்கிறது. அப்ப இந்த ஆகாயத்தில் இந்த சந்திரனுடைய இயக்க மாற்றத்தை ஏற்படுத்துமான ஏற்படுத்தாது. ஆகாய தத்துவத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் எந்த ஒரு நிலையிலும் எந்த கிரகமோ நட்சத்திரங்களோ மாற்றி அமைக்க முடியாது. அந்த அளவிற்கு பரந்த வெளியாக இந்த ஆகாயமானது அமைந்திருக்கிறது. ஆகையினால இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது யாராலும் மாற்றி அமைக்க முடியாத வல்லமையை பெற்றதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக உள்வாங்க வேண்டும். அப்போ இந்த ஆகாய தத்துவத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற பட்சியானது எவ்வளவு உயர்வானதாக அமைந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில தான் நம் முன்னோர்கள் இந்த மயில் என்ற பஞ்சபட்சியை ஆகாய தத்துவத்திற்கு பட்சியாக வழங்கினார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததனாலதான் நம் நாட்டினுடைய தேசிய பறவையாக இந்த மயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆகாய தத்துவத்தில் சந்திரனுடைய இயக்கத்தால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவே முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையாக இருந்தாலும் அல்லது வளர்பிறை என்கிற சுக்கிலபட்சமாக இருந்தாலும் சுக்கிலபட்சம் என்கிற பூர்வபட்சமாக இருந்தாலும் இது எல்லாமே வளர்பிறை குறிக்கக்கூடியதுதான். இதில் மயிலானது ஆகாய தத்துவத்தில் இயங்குவதாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேய்பிறை என்று அழைக்கப்படுகிற கிருஷ்ணபட்சம் என்று அழைக்கப்படுகிற அமரபட்சமாக இருந்தாலும் அந்த காலங்களிலும் இந்த மயிலானது ஆகாய தத்துவத்திலே இயங்குவதாக இருக்கிறது. அப்போ இந்த மயில் என்ற பஞ்சபட்சியினுடைய பஞ்சபூதமானது வளர்பிறை காலங்களிலும் மாற்றம் பெறுவதில்லை, தேய்பிறை காலங்களிலும் மாற்றம் பெறுவதில்லை. வளர்பிறையாக இருந்தாலும் மயில் என்ற பட்சியானது ஆகாய தத்துவத்தில் இயங்குகிறது. தேய்பிறையாக இருந்தாலும் மயில் என்ற இந்த பஞ்சபட்சியானது ஆகாய தத்துவத்தில் இயங்குவதாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன? யாராலும் இந்த ஆகாய தத்துவத்தை எந்த ஒரு இயக்கத்தாலும் மாற்றி அமைக்க முடியாதுங்கிறதா இதனுடைய தத்துவம். அப்ப இந்த மயில் என்ற பஞ்சபட்சியானது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் மாற்றத்தை பெறாத, மாற்றி அமைக்க முடியாத அதீதமான சக்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிற ஆகாய தத்துவத்தில் இயங்குகிறது. அப்ப வளர்பிறையிலும் மயில் ஆகாய தத்துவத்தில் தான் இயங்குது, தேய்பிறையிலும் மயில் ஆகாய பஞ்சபூத தத்துவத்தில் தான் இயங்குகிறது. அப்ப எவர் ஒருவர் மயிலை தன்னுடைய பட்சியாக பெற்றிருக்கிறாரோ அவர் வளர்பிறையில் இருந்தாலும் சரி தேய்பிறையில் இருந்தாலும் சரி அவருடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், தன்மைகள், உடலமைப்பு, குணாதிசயங்கள் இவை அனைத்துமே ஆகாய தத்துவத்தை மட்டுமே கொண்டதாக இருக்கும். அப்ப அந்த நபருடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் உடல் வாகிலும் உடல் அமைப்பிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவது யார்னா
ஆகாய தத்துவம் மட்டுமே. சரி, இந்த ஆகாய தத்துவமானது எந்த கிரகத்தை போல இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கிரகத்தை போல இயங்குகிறது. அப்ப குரு கிரகம் அப்படிங்கிறதுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, சாஸ்திரத்தில் ஈடுபாடு, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய தன்மை, பொது நலத்தோடு செயல்படக்கூடிய நிலைகள், மற்றவர்களை வாழ்க்கையில் நல்வழிப்படுத்துகிற, அறிவுரை கூறி திருத்துகிற ஒரு நல்ல மனம் படைத்த நிலையை இந்த ஆகாய தத்துவமானது ஒருவருக்கு வழங்குகிறது. அதே போல எந்த விதத்திலும் தான் எந்த தவறும் செய்யாமல், தீய வழிகளில் ஈடுபடாமல், அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் செயல்படக்கூடியவர்களாக இவர்கள் அமைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இவருடைய இரக்க குணத்தையும் மற்றவர்களை எளிதில் நம்பக்கூடிய தன்மையையும் பலர் பயன்படுத்தி கொண்டு இவர்களை ஏமாற்றக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறார்கள். ஈஸியா அவர் என்ன பண்ணிடுவாங்க, எளிமையாக ஏமாற்றி விடுவார்கள். ஏன்னா இவர்கள் தன்னலத்தை விட பொதுநலத்தை அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆன்மீகத்தை உணர்ந்தவர்களாக, சாஸ்திரத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக, அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால எவர் ஒருவர் மயிலை தன் பட்சியாக பெற்றிருக்கிறாரோ அவர் ஆகாய தத்துவத்தால் இயக்கப்படுகிறார். இந்த ஆகாய தத்துவமானது எந்த கிரகத்தை போல செயல்படுகிறதுன்னா குரு கிரகத்தை போல செயல்படுகிறது. குருனாலே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சௌமியன்னு சொல்லக்கூடிய சுப கிரகமாக, குரு பார்த்தால் கோடி நன்மை என்று வழங்கப்படுகிற, அத்துணை விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை, காஸ்மிக் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த குரு என்ற கிரகம். இந்த குரு கிரகமானது தீயவைகளை நீக்கி நல்லவைகளை நன்றாக வளர்க்கக்கூடிய கிரகமாக அமைந்திருக்கிறது. அந்த கிரகத்தில் இயங்கக்கூடிய நபர்கள் நல்ல மாற்றங்களையும் செயல்களையும் மகிழ்ச்சியான நிலையையும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இரக்க குணத்தையும் தயாள குணத்தையும் பெற்றவர்களாக இந்த உலகில் வலம் வருகிறார்கள். அப்ப மயில் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மயிலானது ஆகாய தத்துவத்தில் இயங்குகிறது. ஆகாய தத்துவமானது எந்த பட்சத்திலும் வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, மாற்றத்தை ஏற்படுத்துவதே இல்லை. என வானத்தை, வான்வெளியை மாற்றியமைக்க இதுவரைக்கும் எந்த சக்தியும் இல்லை. அப்போ இந்த மயிலானது வளர்பிறை காலங்களிலும் தேய்பிறை காலங்களிலும் ஆகாய தத்துவத்திலே இயங்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. இந்த ஆகாய தத்துவமானது குரு கிரகத்தை போல இயங்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அப்போ இந்த மயில் என்பது அதீதமான சக்தி வாய்ந்த ஒரு பட்சியாக அமைந்திருக்கிறது. ஆகவேதான் ஆகாய தத்துவத்திற்கு இந்த மயில் என்ற பட்சியை முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம மிக தெளிவாக மனதில் இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பஞ்சபட்சின்னு எடுத்தோம் அப்படின்னா வள்ளூரு, ஆந்தை, கோழி, காகம், மயில் அப்படிங்கிற 5 விதமான பஞ்சபட்சிகளை பெற்றிருக்கிறோம். இந்த பஞ்சபட்சிகள் 2 விதமான இயக்கத்தை பெற்றிருக்கிறது. வளர்பிறையில் ஒரு விதமான இயக்கம், தேய்பிறையில் ஒரு விதமான இயக்கம். வள்ளூர்னு எடுத்தா வளர்பிறையில் நெருப்பு தத்துவத்தில் இயங்குகிறது. அதே வள்ளூர் தேய்பிறையில் நிலத்தத்துவத்தில் இயங்குகிறது. ஆந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா வளர்பிறை காலங்களில் இந்த ஆந்தையானது உங்களுக்கு காற்று தத்துவத்தில் இயங்குகிறது. அதே நேரத்தில் இதே ஆந்தையானது தேய்பிறை காலங்களில் நீர் தத்துவத்தில் இயங்குகிறது. அடுத்து கோழி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை காலங்களில் நீர் தத்துவத்தில் இயங்குகிறது. அதே கோழி தேய்பிறை காலங்களில் காற்று தத்துவத்தில் இயங்குகிறது. அடுத்து காகம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை காலங்களில் நிலத்தத்துவத்தில் இயங்குகிறது.
அதே கோழியானது தேய்பிறை காலங்களில் நெருப்பு தத்துவத்தில் இயங்குவதாக இருக்கிறது. ஆனால் மயில் என்ற ஒரே ஒரு பஞ்சபட்சி தான் வளர்பிறை காலங்களிலும் தேய்பிறை காலங்களிலும் ஆகாய தத்துவத்தில் மட்டுமே இயங்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிந்து வகுத்து நமக்கு முன்னோர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைகளை நீங்கள் நிச்சயமாக முழுமையாக புரிந்து கொண்டால்தான் பஞ்சபட்சி சாஸ்திரமானது உங்களுக்கு எளிமையாக விளங்கும். புரியுதுங்களா? அப்ப இதுல தெளிவான ஒரு கண்ணோட்டத்தையும் உணர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெற வேண்டும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, பஞ்சபூதங்களுக்கு பஞ்சபட்சிகளை வழங்கி இருக்கிறார்கள். இந்த பஞ்சபட்சிகள் 2 விதமான இயக்கத்தை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு பஞ்சபட்சியும் வளர்பிறையில் என்ன இயக்கம், தேய்பிறையில் என்ன இயக்கம் பெற்றிருக்கிறத தெளிவாக பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம முன்னோர்கள் இன்னும் துல்லியமான சூட்சமமான முறைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அப்படி ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு பஞ்சபூதம் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறதா, அல்லது ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே ஒரு பஞ்சபூதமானது நல்ல மாற்றத்தை பெறுகிறதா அப்படின்னு பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்றாங்க. அதாவது இப்போ இந்த பஞ்சபூதத்தை நாட்களுக்கு பிரித்து கொடுப்பதா, அல்லது மாதங்களுக்கு பிரித்து கொடுப்பதா, வாரங்களுக்கு பிரித்து கொடுப்பதா, அல்லது மணி நேரங்களுக்கு பிரித்து கொடுப்பதான்னு இந்த காலத்தை வகுப்பதற்கான நுட்பமான ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இப்ப எப்படின்னா, இந்த பஞ்சபூதம் இந்த மாதத்துல இந்த பஞ்சபூதம் இயங்கும், மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு மாத கணக்கில் கொடுக்கிறதா, அல்லது இந்த வாரத்தில் இந்த பஞ்சபூதமானது இந்த பஞ்சபட்சியானது தன்னுடைய முழுமையான இயக்கத்தை வெளிப்படுத்தும்னு சொல்றதா, அல்லது இந்த நாளில் இந்த பஞ்சபட்சியானது முழுமையான இயக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றதா, அல்லது இந்த மணி நேரத்தில் இந்தந்த பஞ்சபட்சியானது இந்த மாதிரி இயக்கத்தை பெற்றிருக்கும்னு சொல்றதான்னு மிகப்பெரிய ஆய்வுகள் மேற்கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் மேற்கொண்ட ஆய்வினுடைய பலனானது மிக உன்னதமான ஒரு நிலையை நமக்கு வழங்கி இருக்கிறது. என்ன நிலைனா, இந்த பஞ்சபட்சிகள் அனைத்துமே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும் பகலும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் இடையறாது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இயக்கம்னா என்ன? மாறிக்கிட்டே இருக்கிறது. இயக்கம் என்றால் மாறுதல் அடைவது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால மாத கணக்கில் பஞ்சபட்சம் சொல்ல முடியாது, வார கணக்கில் சொல்ல முடியாது, நாள் கணக்கில் சொல்ல முடியாது, இரவு பகல் கணக்கில் சொல்ல முடியாது. அப்ப எப்படி சொல்றது? இந்த இயக்கம் எதை அடிப்படையாக பெற்றிருக்கிறது, எந்த காலகட்டத்தில் இந்த பஞ்சபட்சிகள் இயக்கங்களை மாற்றிக்கொள்கிறது அப்படிங்கிறத மிக துல்லியமாக ஆய்வு செய்து நமக்கு நம் முன்னோர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த பஞ்சபட்சிகள் அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயக்கம் என்றால் மாற்றம், மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அது எவ்வாறு மாறுகிறதுன்னா, ஒவ்வொரு சில மணி நேரங்களில் தன்னுடைய இயக்கத்தை மாற்றிக்கொள்கிறது. அப்ப இந்த இயக்கம்னா என்னன்னு புரியணும் இல்லையா? அப்போ ஒரு பஞ்சபூதத்தை எடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரங்களில் அந்த பஞ்சபட்சியானது நல்ல வலுவான நிலையில் இருக்கிறது. அதே குறிப்பிட்ட நேரம் மாறிய பிறகு அந்த பஞ்சபூதமானது தன்னுடைய வலிமையான இயக்கத்தில் சில மாறுபாடுகள் அடைகிறது. அந்த அளவிற்கு வலிமை இல்லாம கொஞ்சம் சராசரியான ஒரு வலிமையில் இயங்குகிறது. அடுத்த குறிப்பிட்ட சில நேரங்கள்ல அதே பஞ்சபூதமானது இன்னும் சற்று குறைவான ஒரு வலிமையில் இயங்குகிறது. அடுத்த ஒரு குறிப்பிட்ட சில நேரங்கள்ல அதே பஞ்சபூதமானது இன்னும் சற்று வலிமை குன்றிய நிலையில் இயங்குகிறது. அதே பஞ்சபூதமானது இன்னும் சற்று குறிப்பிட்ட காலங்கள்ல வலிமையே இல்லாத ஒரு நிலையை பெறுகிறது. இப்படி அந்த பஞ்சபூதத்தினுடைய செயல்பாடுகள் என்பது அந்த பஞ்சபூதத்தினுடைய வலிமையை அடிப்படையாக கொண்டது. பஞ்சபூதத்தினுடைய வலிமைனா என்ன? இந்த பூமியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். அந்த பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் பூமியில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ, தனிமனித வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ அதைத்தான்
அந்த பஞ்சபூதத்தினுடைய வலிமைன்னு சொல்றோம். ஒரு பஞ்சபூதம் குறிப்பிட்ட நேரத்தில் அதீதமான மாற்றத்தை உலகத்திலும் பூமியிலும் மனிதர்களிடம் ஏற்படுத்துதுன்னா அந்த பஞ்சபூதம் வலிமையா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு பஞ்சபூதம் எல்லா நேரமும் வலிமையாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் அதே பஞ்சபூதம் எல்லா நேரத்திலும் வலிமை இல்லாமலும் இருக்க முடியாது. அப்ப இந்த வலிமையானது மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த வலிமையைத்தான் நாம இயக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பஞ்சபூதங்கள் ஏற்படுத்துகிற மாற்றத்திற்கு இணையாக சிந்திக்கிறான், செயலாற்றுகிறான், காரியங்கள் செய்கிறான், நன்மை தீமைகளை அனுபவிக்கிறான். அப்ப அந்த பஞ்சபூதத்தினுடைய வலிமை தான் மனிதனை இயக்குவதாக இருக்கிறது. அதனாலதான் பஞ்சபூதத்தினுடைய இந்த வலிமையை இயக்கம்னு நம்ம சொல்றோம். ஏன்னா மனிதர்கள் ஏற்படுற இயக்கத்தை தான், மாற்றத்தை தான் நம்ம படிக்க போறோம் இல்லையா? அப்ப இந்த பஞ்சபூதங்கள் இடையறாது இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றம் என்பது அந்த பஞ்சபூதங்களினுடைய வலிமையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அப்போ இந்த பஞ்சபூதங்களை நம்ம ஒரு நாளுக்கோ, ஒரு பொழுதுக்கோ, ஒரு பகலுக்கோ, ஒரு இரவுக்கோ பொருத்த முடியாது. அதற்காக நம் முன்னோர்கள் சில காலகட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். அப்படி வகுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளை எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள்னா எத்தனை மணி நேரங்கள்? 24 மணி நேரங்கள். இந்த 24 மணி நேரங்கள் அப்படிங்கிறத பழைய நூல்கள்ல ஜோதிட ரீதியாக இல்ல பழைய நம்ம முன்னோர்கள் எப்படி நாளிகைகள்னு பயன்படுத்தினார்கள். அப்ப 24 மணி நேரத்திற்கு எத்தனை நாளிகைகள்னு பார்த்தீங்கன்னா 60 நாளிகைகளாக அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு நாளுக்கு எத்தனை நாளிகைகள்? 60 நாளிகைகள். இந்த மணி நேரத்திற்கும் நாளிகைக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். மணி நேரம் என்பது பிற்காலத்தில் வந்த ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக பயன்பாட்டிற்காக, அலுவலக வேலைகளை எளிமைப்படுத்துவதற்காக இரவு 12 மணியை அடுத்த நாள் என்று ஆரம்பித்தார்கள். நள்ளிரவு 12 மணியிலிருந்து அடுத்த நாள் நள்ளிரவு 12 மணி வரைக்கும் ஒரு நாள் அப்படின்னு வச்சாங்க. இது முற்றிலும் வானவியல் சார்ந்தது அல்ல, ஜோதிடம் சார்ந்தது அல்ல, பூமியினுடைய இயக்கங்களை அடிப்படையாக கொண்டதல்ல. முழுக்க முழுக்க மனிதர்கள் தங்களுடைய பணிகளை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும், எளிமையாக செயலாற்ற வேண்டும் என்பதற்காக வகுத்தது. இது எவ்விதத்திலும் நமக்கு என்ன ஆகாது, மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றிணையாது. அதே நேரத்தில் நாளிகைகள் என்பது 60 நாளிகைகள் என்பது முற்றிலும் வானவியல் சார்ந்ததாக, ஜோதிடம் சார்ந்ததாக, பூமியினுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, அந்த முதல் நாளிகையினுடைய முதல் அந்த வினாடி எப்பொழுது ஆரம்பிக்கிறதுனா சூரிய உதயத்தை அடுத்து ஆரம்பிக்கிறது. சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கிறது. இந்த நாள் சூரிய உதயத்தில் இருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 60 நாளிகைகளை கொண்டது ஒரு நாள் அப்படின்னு முன்னோர்கள் அமைத்தார்கள். இது முழுக்க முழுக்க ஜோதிடத்தை, வானவியல் விஞ்ஞானத்தை, பூமியினுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த நிலைதான் மனிதரில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நிலையில்தான் கிரகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மணி நேரத்தில் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், இரவு, இன்று நள்ளிரவு 12 இருந்து நாளை நள்ளிரவு 12 வரைக்கும் ஒரு நாள்னு சொல்லுவோம். ஆனால் நாளிகைன்னு சொல்லும் பொழுது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளைய சூரிய உதயம் வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட 60 நாளிகைகளை கொண்டது ஒரு நாள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சூரிய உதயம் 6:30 வச்சுக்கங்களேன். அடுத்த நாள் 6:30 வரைக்கும் ஒரு நாள். அந்த 6:30 முதல் நாள் 6:30 இருந்து அடுத்த நாள் 6:30 வரைக்கும் நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தான் வரும். ஆனா ஆரம்பம் தான் மாறுகிறது. நம்ம கண்டுபிடித்த காலண்டர்லையும் வாட்ச்லையும் மொபைல் போன்லையும் இருக்கக்கூடிய ஆங்கில நாள்காட்டியானது, ஆங்கில தேதிகளானது நள்ளிரவு 12 மணியிலிருந்து அடுத்த நாள் நள்ளிரவு 12 மணி வரைக்கும் கொண்டது ஒரு நாள் என்று கணக்கிடப்பட்டு தயாரிக்கப்பட்டது. அதை நம்ம பயன்படுத்த போறது இல்லை. அப்ப எதை பயன்படுத்த போறோம்னா, முதல் நாள் சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறதோ அந்த ஆரம்பத்திலிருந்து
அடுத்த நாள் சூரிய உதயம் எத்தனை மணிக்கோ அதற்கு இடைப்பட்ட ஒரு காலத்தை எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த ஜோதிட பயிற்சியை தொடர போகிறோம். அப்ப இன்னைக்கு காலையில 6:30க்கு சூரிய உதயம்னா இன்னைக்கு காலை 6:30ல இருந்து நாளைக்கு காலை 6:30 மணி வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட இந்த 24 மணி நேரங்கள் தான் ஒரு நாள். நாளிகை குழம்பிடுவீங்க. அதனால நம்ம நாள் என்றால் எப்படி கணக்கெடுக்கணும் ஜோதிட ரீதியானா, இன்னைக்கு சூரிய உதயம் 6 மணின்னா நாளைக்கு சூரிய உதயம் அடுத்த 6 மணியாக இருக்கும். இந்த 6 to 6க்கு இடைப்பட்டு இருக்கிற 24 மணி நேரங்கள் தான் ஒரு நாள். அப்படி எடுத்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுதுதான் நம்ம மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பலன்கள் துல்லியமானதாக அமையும். ஏன்னா இந்த கணிதம் தான், இந்த கால கணிதம் தான் உங்களுக்கு கிரகங்களாலும் நட்சத்திரங்களாலும் பூமியினுடைய இயக்கத்தாலும் வானவியலாலும் வழங்கப்படுவதாக இருக்கிறது. மனிதன் எப்படி மாறுறான்? வான்வில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய இயக்கம், கிரகங்களுடைய பிரதிபலிப்பு, நட்சத்திரத்தின் வரக்கூடிய ஒளிக்கற்றைகள், இவை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறான், மாற்றங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆகையினால நம்ம இனிமே ஒரு நாள் அப்படிங்கிறத 12 மணி எடுக்கிறது இல்ல. முதல் நாள் சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய 24 மணி நேரங்களை கொண்டது ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப நம்ம கணக்கிடணும்னா சூரிய உதயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் கணக்கிட வேண்டும். அப்போ இந்த ஒரு நாளை கணக்கிடுறதுக்கே நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு சூரிய உதயம் 6:45னா இன்னைக்கு 6:45 இருந்து நாளைக்கு 6:45 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட இந்த நேரம் தான் ஒரு நாள். நிச்சயமா இன்னைக்கு 6:45 நாளைக்கு 6:45 வரை கணக்கு போட்டீங்கன்னா 24 மணி நேரம் தான் வரும். புரியுதுங்களா? அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பாடத்தை நகர்த்த போகிறோம். புரியுதுங்களா? அப்ப அப்படி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த சூரிய உதயத்திற்கும் அடுத்த சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட நிலைகள்ல 2 மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒன்று இரவு, மற்றொன்று பகல். அப்ப அந்த 24 மணி நேரங்கள்ல முதல் நாள் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் வரக்கூடிய 24 மணி நேரங்களில் 2 விதமான பெரிய மாற்றங்கள் இந்த பூமியில் ஏற்படுகிறது. அது பூமியினுடைய தன் சுழற்சியை அடிப்படையாக கொண்டு, பூமி தன்னை தனி சுற்றுது இல்லையா, அதை அடிப்படையாக கொண்டு மாறுகிறது. அந்த மாற்றம் என்னென்ன? ஒன்று பகல் பொழுதாகவும் மற்றொன்று இரவு பொழுதாகவும் அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோராயமாக பகல் பொழுது எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு இணையான இரவு பொழுதும் இருக்கிறது. சில நேரங்கள்ல கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் பொழுது அதிகமாக இருக்கும், இரவு குறைவாக இருக்கும், அல்லது இரவு பொழுது அதிகமாக இருக்கும், பகல் குறைவாக இருக்கும். ஆனால் தோராயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இரவு பொழுது எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு இணையான பகல் பொழுதும், பகல் பொழுது எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு இணையான இரவு பொழுதும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு சராசரியா 24 மணி நேரம், முதல்ல என்ன சொன்னோம், முதல் நாள் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய மணி நேரங்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரங்கள் வரும். இதுல தோராயமா பாதி பகல் பொழுதாகவும் பாதி இரவு பொழுதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப 24 மணி நேரத்துல பாதி எவ்வளவு? 12 மணி நேரங்கள் இரவாகவும் 12 மணி நேரங்கள் பகலாகவும் அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல முதல் நாள் சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துல 12 மணி நேரங்கள் பகல் பொழுதாகவும் 12 மணி நேரங்கள் இரவு பொழுதாகவும் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த இரவு மற்றும் பகல் பொழுதுகள்ல பஞ்சபட்சியினுடைய இயக்கங்கள் மாறுதா இல்லையான்னு பார்த்தா நிச்சயமா மாறுகிறது. அப்ப எவ்வாறு மாற்றம் பெறுகிறது? அதான் முன்னாடியே சொன்னது போல வலிமையான நிலையிலிருந்து அதை விட குறைவான வலிமை, அதை விட குறைவான வலிமை, அதை விட குறைவான வலிமை, இறுதியில் வலிமை இல்லாத ஒரு நிலை. அப்படி இந்த பஞ்சபூதமானது மாற்றத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இரவிலும் மாற்றம் அடைகிறது, பகலிலும் மாற்றம் அடைகிறது, நாளிலும் மாற்றம் அடைகிறது, வாரங்களிலும் மாற்றம் அடைகிறது, மாதங்களிலும் மாற்றம் அடைகிறது, வருடங்களிலும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் எடுத்து பார்த்தாங்க, நாள்ல மாறுதானா மாறிட்டே இருக்கு. பகல் இரவு பொழுதுகள்ல பாக்குறாங்க, பகல்லையும் மாறிட்டு இருக்கு, இரவுலையும் மாறிட்டு இருக்கு.
அப்போ ஒரு பஞ்சபூதம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறத ஆய்வு செய்யறாங்க. எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது? ஒரு பஞ்சபூதம் மிக்க வலிமையான நிலையிலிருந்து குறைவான வலிமைக்கு மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு எவ்வளவு? அதே நேரத்தில் கொஞ்சம் குறைவான வலிமையிலிருந்து அடுத்த குறைவான வலிமைக்கு செல்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் எவ்வளவு? குறைவான வலிமையிலிருந்து வலிமையே இல்லாத ஒரு நிலைக்கு ஒரு பஞ்சபூதம் செல்வதற்கான கால அளவு எவ்வளவு? அதாவது இத பஞ்ச பட்சி வழியா சொல்லணும்னா, ஒரு பஞ்சபட்சியானது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கு, இயக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு அப்படிங்கிறத முன்னோர்கள் கணக்கிட ஆரம்பித்தார்கள். அவ்வாறு கணக்கிடும் பொழுது ஒவ்வொரு பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் 5 சம பகுதிகளாக பிரித்தார்கள். அப்ப பகல் பொழுது எவ்வளவு? 12 மணி நேரம். இரவு பொழுது எவ்வளவு? 12 மணி நேரம். அப்ப பகல் 12 மணி நேரத்தை 5 பொழுதுகளாக 5 சம பிரிவுகளாக பிரித்தார்கள். அதே நேரத்தில் இரவையும் 5 சம பிரிவுகளாக பிரித்தார்கள். அப்ப 12 மணி நேரத்தை 5 சம பிரிவுகளாக பிரித்தால் உங்களுக்கு எவ்வளவு காலங்கள் வரும் அப்படிங்கிறதையும், இரவு பொழுதை 12 சம பிரிவுகளாக பிரித்தால் எவ்வளவு காலம் வரும் என்பதையும் கணக்கிட்டார்கள். அவ்வாறு வரக்கூடிய 5 சம பிரிவுகளை ஜாமங்கள் என்று அழைத்தார்கள். சாமங்கள். இரவில் வரக்கூடிய 5 காலங்களையும் 5 பிரிவுகளையும் சாமங்கள் என்று அழைத்தார்கள். பகல்ல வரக்கூடியது பகல் சாமம், இரவில் வரக்கூடியது இரவு சாமம். அது எப்படி கணக்கிட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்திற்கு அடுத்து வரக்கூடிய முதல் சாமமானது முதல் சாமம் என்றும், சூரிய உதயத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு இரண்டாவதாக வரக்கூடிய சாமம் 2ஆம் சாமம் என்றும், அதுக்கடுத்து வரக்கூடியது 3ஆம் சாமம் என்றும், அதற்கடுத்து வரக்கூடியது 4ஆம் சாமம் என்றும், அதற்கடுத்து வரக்கூடியது 5ஆம் சாமம் என்றும், அதற்கடுத்து வரக்கூடியது இரவு முதல் சாமம் என்றும், அதற்கடுத்து வரக்கூடியது இரவு 2ஆம் சாமம் என்றும், அதற்கடுத்து வரக்கூடியது இரவு 3ஆம் சாமம் என்றும், அதற்கடுத்து வரக்கூடியது இரவு 4ஆம் சாமம் என்றும், அதற்கடுத்து வரக்கூடியது இரவு 5ஆம் ஜாமம் என்றும் பிரித்தார்கள். அதற்கடுத்து வரக்கூடியது அடுத்த நாள் முதல் ஜாமம். இப்படி 24 மணி நேரங்களையும் தொடர்ந்து என்ன பண்ணாங்க? 5 சாமங்களாக பிரித்து கணக்கிட்டு நம் முன்னோர்கள் இந்த பஞ்சபட்சிக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு ஜாமத்திலும் பஞ்சபட்சியினுடைய இயக்கமானது, பஞ்சபூதங்களுடைய இயக்கமானது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப ஒரு ஜாமத்திற்கு எவ்வளவு காலங்கள், எவ்வாறு பிரிப்பது, எவ்வாறு கணக்கிடுவது, இது போன்ற விஷயங்களை மிக துல்லியமாக வழங்கி இருக்கிறார்கள். அவற்றை நம்ம அடுத்த வகுப்புல தான் பார்க்க போறோம். அப்ப முதல்ல இந்த வகுப்புல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பஞ்சபூதங்களை பஞ்சபட்சிக்கு வழங்கி இருக்கிறார்கள். பஞ்சபட்சிகளானது வளர்பிறை காலங்களில் ஒரு விதமான இயக்கத்தையும் தேய்பிறை காலங்களில் ஒரு விதமான இயக்கத்தையும் பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பஞ்சபட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, தன்னுடைய இயக்கத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எதன் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னா, ஒரு நாளை ஒரு பகல் மற்றும் இரவு பொழுதுகளை 5 பிரிவுகளாக பிரித்து சாமங்களாக பிரித்து அந்த சாமங்களில் இந்த பஞ்சபட்சிகள் தன்னுடைய இயக்கத்தை மாற்றிக்கொண்டிருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து இந்த பஞ்சபூதத்தை பஞ்சபட்சியை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஒரு சாமத்தில் ஒரு பஞ்சபட்சியினுடைய வலிமை அதிகமா இருந்தா அடுத்த சாமத்தில் அதனுடைய வலிமை குறையும், அடுத்த சாமத்தில் அதை விட குறையும், அடுத்த சாமத்தில் அதை விட குறையும், அடுத்த சாமத்தில் அந்த பஞ்சபட்சியானது வலிமையிலே இல்லாம போகலாம், அதற்கு அடுத்து வரக்கூடிய ஜாமத்தில் அதீத வலிமை பெறலாம். அதைத்தான் நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். அதே நேரத்தில் ஒரு ஜாமத்தில ஒரு பஞ்சபூதம் மட்டும்தான் மாற்றமடையுமான இல்லை, 5 பஞ்சபூதங்களும் தன்னுடைய நிலைகளில் மாற்றத்தை பெறுகிறது. புரியுதுங்களா? 5 பட்சிகளுமே ஒரு ஜாமத்தில் ஒவ்வொரு விதமான இயக்கத்தை பெறுகிறது, ஒவ்வொரு விதமான வலிமையை பெறுகிறது. ஒரு ஜாமத்தில் 5 பஞ்சபூதங்கள் என்ன வலிமை இருக்கிறதோ அடுத்த ஜாமத்தில் அந்த 5 பஞ்சபூதங்களுமே தன்னுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டு இயக்கத்தை மாற்றிக்கொண்டு வெவ்வேறு விதமான
நிலைகளில் இயங்க ஆரம்பிக்கிறது, செயல்களில் இயங்க ஆரம்பிக்கிறது. இந்த வலிமையை நம் முன்னோர்கள் வலிமைன்னு சொல்லாம அதற்கென்று சில செயல்பாடுகளுக்கென்று எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக செயல்களாக வகுத்திருந்தார்கள். எந்த செயல் அதீதமா வலிமையா இருக்கோ அதுக்கு ஒரு செயலையும் ஒரு பெயரையும், எந்த செயல் வலிமையே இல்லாத நிலை இருக்கோ அதுக்கு ஒரு பெயரையும் முன்னோர்கள் சூட்டி இருக்கிறார்கள். அப்போ அடுத்த பாடத்திட்டத்தில் சாமங்களை எவ்வாறு எந்த குறிப்பிட்ட நேரத்தில் பகுத்திருக்கிறார்கள், அதற்கான கணக்கீடுகள் என்ன என்பதையும், அதே நேரத்தில் ஒவ்வொரு பட்சிகளும் இயங்கக்கூடிய வலிமையை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு செயல்களை வகுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். அப்போ இந்த பாடத்திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அனைத்து விதமான நிலைகளுமே மிக மிக முக்கியமான சூட்சமங்களை அடிப்படையாக கொண்டது. அதனால பொறுமையா நிதானமா குறிப்பெடுத்து கொண்டு படித்து புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமா பஞ்சபட்சியில் மிகச்சிறந்த வல்லுநராக வளம் வருவீர்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.